ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்தாங்கன்னா நாம் காப்பாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இனி அந்த நன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய முழுமையை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளாக இப்போ பெற்றோர்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளைகளை எப்படியாவது கரையேற்றிடணும், அதாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து சொல்லுவாங்க, படித்து முடிச்சுட்டு பெற்றோர்களை நல்லா காப்பாற்றணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மனைவியும் கணவனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இவங்க காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் சொல்கிற வார்த்தையில் ஒரு முழுமை இல்லை. ஏன்னா இவங்க காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணலை, நிறைவேற்றலை. ஏன்னா காப்பாற்றுவேன் என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையை அவங்க உணரலை. காப்பாற்றுவேன் என்கிற வார்த்தை முழுமை அடையணும்னா அதில் ரெண்டு வார்த்தை சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா முழுமை அடையும். காப்பாற்றுவேன் என்கிற வார்த்தை